தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய எல்லைப் பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்படுவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பதிலுக்கு இந்தியா தாக்குதல் நடத்தப்படும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட வேண்டும் என்பது ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் எல்லைப்பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்றன. பல்வேறு சம்பவங்களை தொடர்ந்து இந்தியா தக்க பதிலடிகளை கொடுத்து வருகிறது. இஸ்லாமாபாத் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது. அதாவது ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தானை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தை குறிவைத்து இந்திய விமானப்படைகள் தாக்குதல் நடத்தியிருந்தது. இஸ்லாமாபாத்தை நோக்கி இந்திய ராணுவ ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் வீசியுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக லாகூரில் இன்று இரண்டாவது முறையாக இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது. மேலும் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. விமானத்தை ஓட்டி வந்த விமானியும் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார். பாகிஸ்தான் அமெரிக்காவிடமிருந்து பெற்றிருந்த F-16 போர் விமானமும் இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறதாக கூறப்படக்கூடிய நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் பாகிஸ்தானுடைய போர் விமானத்தின் விமானியும் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோன்று பாகிஸ்தானுடைய ஏவுகணை முயற்சிகள், அந்த தாக்குதலுக்கான முயற்சிகள்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு, பதான்கோட், உதம்பூரில் சர்வதேச எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சிகளை மேற்கொண்டது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்தது. ஏவுகணைகள், ட்ரோன்கள் வானிலேயே தடுத்து நடு வானில் அளிக்கப்பட்டதாகவும் இந்தியாவினுடைய ராணுவத்தின் மூலமாக தகவல் சொல்லப்பட்டது. மேலும் இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சியின் காரணமாக இந்தியாவில் பொருட்சேதமோ உயிர் சேதமோ இல்லை என்ற தகவலும் சொல்லப்பட்டது. ஜம்முவை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அந்த தாக்குதலும் வெற்றிகரமாகவே முறியடிக்கப்பட்டது. ஜம்மு நகரை குறிவைத்து பாகிஸ்தானின் ஏவிய ஏவுகணைகள், ட்ரோன்கள் நடுவானில் தடுத்து அழித்தது இந்திய ராணுவம். குறிப்பாக இந்தியாவின் வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு என்பது மிக வெற்றிகரமான ஒரு பாதுகாப்பான அமைப்பு. இந்த அமைப்பு இந்தியாவுக்குள் ஊடுருவக்கூடிய எந்த வகையான எச்சரிக்கையானாலும் அதனை உடனடியாக ரேடார் மூலமாக கண்டறிந்து வீழ்த்துவதற்கான வழிவகைகளை செய்யக்கூடிய அதிநவீன கட்டமைப்பு இந்தியாவிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் ஜம்முவை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதையும் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 பாகிஸ்தான் போர் விமானங்கள் இந்த போர் பதற்றமான சூழலில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதுவரையிலும் பாகிஸ்தானுடைய 3 போர் விமானங்கள் இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய எல்லைக்குள்ளாக ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணைகளையும் அவர்கள் ஏவி தாக்குதல் நடத்தக்கூடிய நேரங்களில் அவர்களுடைய போர் விமானங்கள் F-16 போன்ற போர் விமானங்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த விமானங்களும் வெற்றிகரமாக பதில் தாக்குதல் நடத்தி அதனுடைய தாக்குதல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு தாக்குதல் முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் ஜெய்சல்மாரில் நடைபெற்ற தாக்குதல் முயற்சியும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணைகள் தடுத்து அழிக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானின் ஜெய்சல்மாரில் வான் தாக்குதல் பாதுகாப்பு அமைப்பு செயல்பாட்டிற்கு வந்ததை அடுத்து இந்த தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய தாக்குதலும் இராணுவத்திற்கு பொருட்சேதமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் மேற்கொள்ளக்கூடிய இந்த தாக்குதல் என்பது எல்லளவு கூட இந்திய இராணுவத்தினுடைய கட்டமைப்பை அசைத்து பார்க்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த பாசாங்கு போன்ற நடிப்புதல், அதாவது வெள்ளைக்கொடி காட்டுவது போல அவர்கள் காட்டிவிட்டு விடியலுக்குள்ள இருட்டோடு இருட்டாக அவர்கள் குண்டு வீழ்ப்பதும் ஏவுகணைகள் அனுப்பி சுடுவதுமான நிகழ்வுகளை நடத்துவார்கள் என்பது அறிந்த இந்தியா முன்கூட்டியே அதற்கான தயார் நிலை இருந்ததுனால பாகிஸ்தானுடைய தாக்குதலால் இந்தியாவுடைய இராணுவத்திற்கு பொருட்சேதமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை நேரத்திற்கு பிறகாக பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதலில் எந்த உயிர் சேதமும் இல்லை என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. மேலும் ஜம்மு, உதம்பூர், பதான்கோட் இராணுவ மையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இந்திய தரப்பிற்கு சேதம் இல்லை என்ற தகவல் சொல்லப்பட்டது. இந்திய இராணுவ தளங்களை நோக்கி வந்த ட்ரோன்கள் ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து அழித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வான் தாக்குதல் பாதுகாப்பு அமைப்பு சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாகவே இது சாத்தியமாக இருக்கிறது. உயிர் சேதமும் பொருள் சேதமும் இல்லாமல் நம்மால் தற்காத்து கொள்ள முடிந்திருக்கிறது என்ற தகவல் இராணுவத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய தார்மீக கடமையாக இருக்கிறது. பாகிஸ்தானின் சியால்கோட் மீது இந்தியா தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இஸ்லாமாபாத், லாகூரை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய சியால்கோட் நகரிலும் இந்திய இராணுவம் பதில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதில் அந்த நகரங்களுக்குள்ளாக பாகிஸ்தானுடைய நகரங்களுக்குள்ளாக பெரும் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது.
குஜராத் மீது ட்ரோன் தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பஞ்சாப் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் மீது, அதாவது இந்தியாவினுடைய எல்லையோர மாநிலங்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில் இன்று காலை அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்திருந்தார்கள். அதற்கு பிறகாக இன்று மாலை குஜராத் மாநிலத்தினுடைய சர்க்ரீக் பகுதியை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன் நடுவானிலேயே இடைமறித்து அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர்கள் வைக்கப்பட்ட குறிகள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த குஜராத்தினுடைய சர்க்ரீக்கை நோக்கி வந்த 3 ட்ரோன்கள் நடுவானில் இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று குஜராத்தின் கட்ச் பகுதியை நோக்கி வந்த 3 ட்ரோன்களையும் இந்திய ராணுவம் அளித்துள்ளது. இதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்காக இந்தியா தொடர்ந்த அந்த தாக்குதலில் ராவல்பிண்டி மீது தாக்குதலை இந்தியா தொடர்ந்திருந்தது. ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் மைதானத்தில் இன்று காலை ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தி இந்தியா வெற்றிகரமாக அந்த தாக்குதலை செய்து கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் பதில் தாக்குதலாக ராவல்பிண்டி மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவ தலைமையகம் உள்ள ராவல்பிண்டி நகரில் இந்தியா ஏவுகணை மூலமாக இன்று மாலை நேரத்துக்கு பிறகான அந்த தாக்குதலில் ஏவுகணையை பயன்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று காலை ட்ரோன் மூலமாக ராவல்பிண்டியில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் பாகிஸ்தானில் பிரபலமான கிரிக்கெட் போட்டியாக அறியப்படக்கூடிய பாகிஸ்தான் சூப்பர் லீக் என சொல்லக்கூடிய அந்த கிரிக்கெட் போட்டி ராவல்பிண்டியில் இன்று நடைபெறுவதாக இருந்ததும் நடத்தப்படாமல் போனது. இந்த சூழலில் ராவல்பிண்டி மீது இன்று மாலை பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலாக ராவல்பிண்டியில் பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமையகத்தின் மீது இந்திய இராணுவம் ஏவுகணையை ஏவி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. மேலும் பதான்கோட்டின் மீது பாகிஸ்தான் இராணுவ விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தினுடைய பதான்கோட்டிற்குள் நுழைந்த பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய விமானம் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் இராணுவ விமானத்தை வான் தாக்குதல் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜெய்சல்மாரில் பாகிஸ்தான் இராணுவ விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் பதான்கோட்டிலும் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் இந்த ஜெய்சல்மாரில் 2வது விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்களெல்லாம் பதிலடி கொடுப்ப ஒவ்வொரு நகரங்களாக பாகிஸ்தானுக்குள்ளாக முன்னேறி இந்தியா தாக்குதலை நடத்துகிறது. பெஷாவர் நகர் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்லாமாபாத், கராச்சி, லாகூர் உள்ளிட்ட சியால்கோட் உள்ளிட்ட இடங்களில் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பெஷாவர் நகர் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் 6வது மிகப்பெரிய நகரமான பெஷாவர் மீது இந்தியா தாக்குதலை தொடங்கியது. மிகப்பெரிய குண்டு வெடித்தது போன்ற சப்தங்கள் பெஷாவர் நகரில் கேட்டதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் இராணுவம் முன்பிருந்தே இந்தியா நடத்தக்கூடிய தாக்குதல்களால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று போன்ற ஒரு பாசாங்கு செய்தாலும் கூட அதற்கு பிறகாக குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணிலிருந்து 12 மணி நேரத்துக்கு பிறகாக ஐயோ இவர்கள் அங்கு குண்டு போட்டு விட்டார்கள் என்பது போன்றான செயல்கள் எல்லாம் அவர்கள் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இன்று காலை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகாக எந்த ஒரு பாதிப்பும் பாகிஸ்தானுக்கு இல்லை என்று சொல்லியிருந்த பாகிஸ்தானுடைய இராணுவத்தினர் இந்தியா 25 ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தானை தாக்கியது என்று வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டார்கள். அதுபோல் தற்பொழுது பெஷாவர் நகர் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தானுடைய 6வது மிகப்பெரிய நகரமான பெஷாவர் மீதும் இந்தியா தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. மிகப்பெரிய குண்டு வெடித்தது போன்ற சப்தங்களும் பெஷாவர் நகரில் கேட்டதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தானுடைய லாகூர் பகுதியில் பிரதமர் குடும்பத்தின் வீடு அருகே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. லாகூரில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபின் குடும்ப வீடு இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகே இந்தியா ட்ரோன் வெளி தாக்குதல் மூலமாக தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் லாகூரில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபினுடைய குடும்ப வீடு உள்ள பெரோஷ்பூர் சாலையில் இந்திய ட்ரோன் தாக்குதல்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்தியா மீது அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கக்கூடிய நேரங்களில் பாகிஸ்தான் மீது பதிலடி கொடுப்பதற்கும் இந்தியா தவறவில்லை. இந்தியா மீது ஹமாஸ் ஸ்டைலில் தாக்குதல் நடத்துவதற்காக அந்த திட்டமிடல் இருந்தது, அதுவும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் பாணியில் இந்தியா மீது இன்று பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரு நகரை குறிவைத்து ஏராளமான ஏவுகணைகளை வீசி பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இந்திய இராணுவத்தினுடைய கட்டமைப்பினுடைய பலம் என்ன என்பது இந்த தாக்குதலை முறியடித்தது மூலமாக தெரிந்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் ஒரு நகரை குறிவைத்து ஏராளமான ஏவுகணைகளை வீசி பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது இந்தியாவின் ஜம்மு, உதம்பூர், பதான்கோட்டை குறிவைத்து ஹமாஸ் ஸ்டைலில் அவர்கள் ஏவுகணைகளை வீசி தாக்குதலை நடத்தினாலும் கூட அவர்களுடைய மலிவான விலை கொண்ட ஏராளமான ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியிருந்தது. அந்த பாணியில் தான் இவர்கள் இந்த தாக்குதலையும்
செய்திருந்தார்கள். இந்த தாக்குதலும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று குவெட்டா நகரில் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய குவெட்டா நகரிலும் இந்தியாவுடைய தாக்குதல் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நகரில் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளின் மூலமாக இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த நகரம் பாகிஸ்தானின் 9வது பெரிய நகரமாக அறியப்படுகிறது. பாகிஸ்தானுடைய மிக முக்கிய நகரங்கள் இஸ்லாமாபாத், கராச்சி, லாகூர் உள்ளிட்ட நகரங்கள். அந்த நகரங்கள் எல்லாம் இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையில் குவெட்டா என்று சொல்லக்கூடிய நகரிலும் இந்தியாவுடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் உள்ளாக பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய அத்துமீறலுக்கு கண்டிக்கும் விதமாக தான் பாகிஸ்தான் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் கண்காணிப்பு விமானத்தையும் இந்தியா சுட்டு வீழ்த்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. போர் நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய AWACS விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. வானில் பறந்தபடி போர் நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய AWACS விமானம் பதான்கோட் வான் எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. போர் விமானங்களையும் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதுதான் AWACS விமானத்தினுடைய செயல்பாடு. இந்த விமானம் போர் நேரங்களில் வானில் வட்டமடித்தபடி இருந்தாலும் கூட அது தாக்குதலுக்கு மிகவும் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சமாகும். பாகிஸ்தானுக்கு இந்த போர் விமானத்தை இந்தியா தாக்கி ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மேலும் கராச்சி மீது இந்தியாவுடைய தாக்குதல் முன்னே நாம் சொல்லியிருந்தோம். பாகிஸ்தானுடைய துறைமுக நகரான கராச்சி மீது இந்திய கடற்படை தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு கராச்சி மீது இந்தியா முதல் முறையாக தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதற்கு முன்பாக பாகிஸ்தானுடைய அட்டுழியங்களுக்கு முடிவு கட்டுவதற்காக 1971ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட போரில் இந்தியா கராச்சி மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்தியாவினுடைய எல்லையோரம் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய நகரங்களில் தாக்குதல் நடத்துவது எளிது என்றாலும் கடலோர நகரமான கராச்சி மீது இந்தியா தாக்குதலை 50 ஆண்டுகளுக்கு முன்பே நடத்தியிருக்கிறது. அதில் வெற்றியும் கண்டிருக்கிறோம். தற்பொழுதும் அந்த கராச்சி நகருக்குள்ளாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் மூலமாக இந்தியாவுடைய கடற்படை களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலில் இந்திய கடற்படையும் களமிறங்கியிருக்கிறது. இஸ்லாமாபாத் உள்ளிட்ட நகரங்கள் மீது விமானப்படை தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில் கடலோர நகரமான கராச்சியை குறிவைத்து கடற்படை தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கராச்சி நகரை குறிவைத்து மிகப்பெரிய அளவில் இந்திய கடற்படை தாக்குதல் தொடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் தாக்குதல்களை இந்தியா முறியடித்திருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ச்சியாக மீண்டும் ட்ரோன்களை அனுப்புவதும் ஏவுகணைகளை அனுப்புவதுமான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். ஹமாஸ் ஸ்டைலில் அவர்கள் ஒரே நகரத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது ஸ்ரீநகரில் பார்த்தோம். அந்த பகுதியில் அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் காஷ்மீர் நகருடைய நவ்ஷோரா செக்டாரை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய 2 ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சில மணி நேர இடைவெளிக்கு பிறகு காஷ்மீரின் நவ்ஷோராவை குறிவைத்து ட்ரோன்களை அனுப்பிய பாகிஸ்தானிற்கு தக்க பதிலடிகளும் இந்தியா கொடுத்திருக்கிறது. இந்தியாவுடைய கடற்படையில் 26 கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முப்படைகளும் தயாராக இருக்கக்கூடிய நேரங்களில் பாகிஸ்தான் மீது இந்திய கடற்படை தாக்குதலை தொடங்கியுள்ளது. பாகிஸ்தானுடைய கடலோர நகரமான கராச்சியில் தாக்குதல் நடத்தக்கூடிய சூழலில் 26 போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய போர் கப்பல்கள் உடனடியாக கடலுக்கு நடுவே செல்ல உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் துறைமுகத்தினுடைய நகரமான கராச்சியை இந்திய கடற்படை தாக்கி வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் அதில் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கராச்சியில் தரையிறங்கக்கூடிய துருக்கி விமானத்துடைய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கடற்படை தாக்கி வரக்கூடிய நிலையில் துருக்கியின் பிரம்மாண்ட சரக்கு விமானம் கராச்சி நகரில் தரையிறங்கிறது என்ற ஒரு தகவல் அண்மையில் சொல்லப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.